இந்தியாவிலே 1% கூட பெட்ரோலின் விலை, டீசலின் விலை அதிகரிக்கவில்லை என்றும், மற்ற சில நாடுகளில் வரிசையிலே, அதாவது வரிசையிலே நின்று மக்கள் பெட்ரோலை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அணுவாயுதம் தொடர்பான அந்த மறைவிலே இருக்கின்ற, அந்த செறிவுபடுத்தப்படுகின்ற அந்த ஆலையையும் அல்லது அந்த செயற்பாட்டையும் நிறுத்தினால் ஈரான் காலடியில் வந்து விழக்கூடிய அளவிற்கு இருக்கும். நாங்கள் வென்றுவிட்டோம், இனி ஈரானுக்கு அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதற்காக நாங்கள் நகர்ந்து வந்திருக்கின்றோம், அதற்காகத்தான் நாங்கள் 15 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அவர்களும் மனிதர்கள் என்ற ரீதியிலே மனிதாபிமானத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் அவர்களை அழைத்திருக்கிறோம். அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் அவர்கள் கூறுவது சரியா அல்லது ஈரான் கூறுவது பொய்யா, அல்லது ஈரான் கூறுவது சரியா அல்லது அமெரிக்கா கூறுவது பொய்யா? முரண்பட்ட கருத்துக்களோடு பிபிசியாக இருக்கட்டும், இந்திய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும், உலகளாவிய ரீதியிலே மாறி மாறி செய்திகளை வேறு விதமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பல செய்தித்தளங்கள் ஈரான் இந்த 15 அம்ச கோரிக்கையை, அதாவது அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 15 அம்ச கோரிக்கையை ஏற்கவும் இல்லை, ஏற்கவும் மாட்டாது. இஸ்லாமாபாத்திலே நடைபெறுகின்ற, அதாவது பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்திலே நடைபெறுகின்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் கலந்து கொள்ளவில்லை என்று ஈரான் மறுத்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த நீரிணையை, இந்த கால்வாயை அவர்கள் விட்டு கொடுத்து உலகளாவிய ரீதியிலே அந்த கப்பல்கள் செல்வதற்கு அவர்கள் சம்மதித்து அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதே வேளையிலே அந்த காரணத்தினால் இந்தியாவிலே 1% கூட பெட்ரோலின் விலை, டீசலின் விலை அதிகரிக்கவில்லை என்றும், மற்ற சில நாடுகளில் வரிசையிலே, அதாவது வரிசையிலே நின்று மக்கள் பெட்ரோலை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தை போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே, சுவிட்சர்லாந்தை போன்ற நாடுகளிலே 25% மேல் பெட்ரோல் டீசலின் விலை அதிகரித்திருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று சடிதியாக அந்த பெட்ரோல் டீசலின் விலை குறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு ஈரானுடைய அந்த பாதையை, அந்த கப்பல்கள் செல்வதற்கான அந்த வழியை திறந்து விட்டதுதான் காரணம் என்று ஒரு மூச்சு விடக்கூடியதாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையிலே 15 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது. பல கோரிக்கைகளை ஈரானுக்கு ஆதரவான நாடுகளால் ஆமோதிக்க முடியாத அளவிற்கு, ஏன் அமெரிக்காவிலாலே ஆமோதிக்க முடியாத அளவிற்கு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. அதிலே பல கொள்கைகள், அதாவது அவர்கள் உலக நாட்டிலே அனைத்து இடங்களிலேயும் வர்த்தகங்களை செய்யலாம் என்ற ஒரு சலுகையை கொடுத்து யுரேனியம் செறிவுபடுத்தல் அத்தனையும் முடிவுக்கு வர வேண்டும். இருக்கின்ற அணுவாயுத திட்டங்கள், அணுவாயுதங்கள் அனைத்தையும் உலக அணுவாயுத அந்த குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பல விடயங்களை 15 கோரிக்கைகளும் ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியாத திணிப்பான அந்த கோரிக்கைகளாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட ஈரானுடைய நிலை 50% போரின் பிற்பாடு 50% மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல எண்ணெய் ஆலைகள், சுத்திகரிக்கின்ற ஆலைகள், எண்ணெயை தோண்டி எடுக்கின்ற அந்த ஆலைகள் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய 50 என்று கூறுவதை விட 100% அந்த எண்ணெய் ஏற்றுமதி முடங்கி போய் கிடக்கிறது என்று பல விடயங்கள், அதாவது தொழிற்சாலைகள் இந்த குண்டு தாக்குதல், ராக்கெட் தாக்குதல்களால், இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டால் தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இருப்பதாகவும், வறுமை, அதாவது உணவின்றி வறுமையிலே மக்கள் வாடிக்கொண்டிருப்பதாகவும், இப்படி பல விடயங்களிலே ஈரானை இந்த போர் குலைத்திருக்கிறது. இருந்தும் இஸ்ரேலை பொறுத்தவரையிலே இஸ்ரேல் கூறுவது, ஈரானுடைய இராணுவத்தை நாங்கள் பலவீனப்படுத்தி விட்டோம், அவர்களுடைய ராக்கெட்டுகளை பலவீனப்படுத்தி விட்டோம், அவர்களுடைய வான்படை, தரைப்படை, கடற்படையை பலவீனப்படுத்தி விட்டோம், இனி அவர்களுடைய அந்த அணுவாயுதம் தொடர்பான அந்த வழியை திறந்து விட்டதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட ஈரானுடைய அந்த பேச்சுவார்த்தையிலே 15 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது. பல கோரிக்கைகளை அமெரிக்கா
அந்த மறைவிலே இருக்கின்ற அந்த செறிவுபடுத்தப்படுகின்ற அந்த ஆலையையும் அல்லது அந்த செயற்பாட்டையும் நிறுத்தினால் ஈரான் காலடியில் வந்து விழக்கூடிய அளவிற்கு இருக்கும். நாங்கள் செய்வோம், அதைத்தான் நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று இஸ்ரேல் கூறிக்கொண்டு தன்னுடைய நகர்வுகளை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த அமெரிக்கா இஸ்லாமாபாத்திலே ஈரானோடு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம், அவர்கள் மிக பெரிய பரிசொன்றை தந்திருக்கிறார்கள், அந்த கால்வாயை திறந்து விடுவதனூடாக அந்த பாதையை கூறுகிறார்களா, அல்லது அவர்களுடைய எண்ணெயை அமெரிக்கா வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை பற்றி கூறுகிறாரா? ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு கதை, இன்று ஒரு கதை என்று இன்று 15 நிமிடங்களாக அவர் ஆற்றிய உரையிலே நாங்கள் வென்றுவிட்டோம், இனி ஈரானுக்கு அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதற்காக நாங்கள் நகர்ந்து வந்திருக்கின்றோம், அதற்காகத்தான் நாங்கள் 15 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அவர்களும் மனிதர்கள் என்ற ரீதியிலே மனிதாபிமானத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் அவர்களை அழைத்திருக்கிறோம் என்று அமெரிக்கா, நான் தான் வெள்ளைக்காரன், மற்றவர்கள் எல்லோரும் கரவல்கள் என்ற ஒரு தொனியிலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவுக்கு உள்ளேயே பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்காக அமெரிக்கா தன்னுடைய படைகளையும் ஒரு நாளைக்கு 1 பில்லியன் தொகையான 1 பில்லியன் தொகையான அந்த செலவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போரினால். அதனால் இது சென்றால் மிக மிக செலவு அதிகரித்துவிடும் என்று உள் கட்சிகளுக்குள்ளே மற்றும் அமெரிக்காவுக்கு உள்ளேயே எதிர்கட்சியிலேயும் சரி, அமெரிக்க மக்களும் சரி, மற்றும் ஊடகங்கள், பெரும் பதவியிலே இருக்கின்ற எலான் மஸ்க் உட்பட இப்படியானவர்கள் இந்த போர் இனி தேவையில்லை, பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததன் காரணத்தினால்தான் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட ஈரான் இப்பொழுதும் மறுத்து வருகிறது, நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை மேடைக்கும் வர தயாராக இல்லை. அதே வேளையிலே இவர்களுடைய இந்த 15 அம்ச கோரிக்கையை நாங்கள் ஏற்கப் போவதும் இல்லை, ஏற்றால் நாங்கள் அவர்களுடைய காலடியில் விழுந்ததற்கு சமன். நாங்கள் எங்களுடைய இழப்புகள், பெருந்தவர் தலைவரின் இழப்பு மற்றும் அதற்கு அடுத்தபடியாக இருந்த தலைவர்களுடைய உளவுப்படை தலைவராக இருக்கட்டும், பாதுகாப்பு தலைவராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இவர்களுடைய இழப்புக்கு நாங்கள் துரோகம் செய்ததாக ஆகும் என்ற ஒரு தொனியிலே அது மறுத்து வருகிறது. ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா தனக்குள் தானே பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை, எங்களோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாக பொய் சொல்லிக் கூறிக்கொண்டிருக்கிறது என்று ஈரான் தரப்பு கூறிக்கொண்டிருக்கிறது. இது எங்கே உண்மை எங்கே பொய் என்பதை நாங்கள் அறிய முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஈரான் பலவீனப்படுத்தப்பட்டிருப்பது உலகளாவிய ரீதியிலே அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. அதன் ஊடாக சில வேளைகளே மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தையை நடாத்துகின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் போட்டு உடைத்து விட்டார், அந்த ரகசியத்தை போட்டு உடைத்து விட்டார் என்ற ஆத்திரத்தில் கூட ஈரான் சில வேளைகளில் பொய்களை கூறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையின் பிற்பாடு அமெரிக்காவோடு ஒரு கூட்டாளியாக, ஒரு ஒப்பந்த ரீதியிலே, ஒரு நல்லுறவோடு ஈரான் நடக்குமாக இருந்தால், புதிய அரசு நடக்குமாக இருந்தால், அவர்களுடைய 15 அம்ச கோரிக்கையில் சில வேளைகளில் 75 விதமான அந்த 10 கோரிக்கைகளையும், 75 வீதம் அல்ல 65 விதமான 10 கோரிக்கைகளையும் எடுத்து நகர்ந்தாலும் கூட ஈரானுக்கு அதாவது ஒரு முட்டுக்கட்டை, ஒரு புதிதான எதிர்ப்பு வர காத்திருக்கிறது. அதுதான் ரஷ்யா, வடகொரியா மற்றும் சீனாவினுடைய அந்த உறவு துண்டிக்கப்படலாம். அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு ஈரான் கைகோர்த்து வியாபாரத்திலோ இந்த போர் நிறுத்தத்தின் பிற்பாடு ஏதாவது நாட்டை கட்டியெழுப்பவோ, ஏதாவது ஒரு சொல்யூஷன், அதாவது ஏதாவது ஒரு உடன்பாட்டிற்கு வந்தார்களாக இருந்தால் நிச்சயமாக சீனா, ரஷ்யா, வடகொரியாவினுடைய உறவை துண்டிக்க வேண்டியிருக்கும். பெருந்தலைவர் இருக்கின்ற பொழுது, ஈரான் நன்றாக இருந்த பொழுது, போரின் முற்பாடு நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது அந்த நாடும் கீழே போய்
அடிமட்டத்திலே நின்று கொண்டு இருக்கிற பொழுது நாட்டின் நன்மை கருதி அமெரிக்காவோடு இணைந்தார்கள், அல்லது அவர்கள் மசிந்து போனார்கள், அல்லது அவர்களோடு இணங்கி போனார்களாக இருந்தால் நிச்சயமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ வடகொரியா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளும் ஈரானை ஒதுக்கி வைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரான் கூறுவது சரியா, அல்லது ஈரான் பொய்குறை கூறுகிறதா, அல்லது அமெரிக்கா கூறுவது சரியா, அமெரிக்கா பொய் கூறுகிறதா, அல்லது அமெரிக்கா தான் வாங்கிய அடியில் அல்லது தன்னுடைய சேதங்கள் தனக்கு வருகின்ற உலக நாடுகளிடையே, மத்திய கிழக்கு நாடுகளிடையே இருக்கின்ற எதிர்ப்புகள், ஒற்றுமை இனங்கள், ஒத்துழைக்காத தன்மைகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. இது இப்படியே போனால் நிச்சயமாக அமெரிக்கா உலகிலே ஒரு வல்லரசு நாடென்றே கூறாமல் இருக்கின்ற அளவிற்கு இது தள்ளப்படும் என்பதால் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து ஈரானை அந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு இழுப்பதற்காக இப்படி ஒரு யுக்தியை கடைபிடித்திருக்கிறாரா என்றும் பல ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. பிபிசியாக இருக்கட்டும், பல ஊடகங்கள், CNN இருக்கட்டும், எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் அமெரிக்காவுக்கு சார்பான ஊடகங்கள் மாத்திரம் இந்த பேச்சுவார்த்தை உண்மை என்று பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் ஒரு சில வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதனை நாங்கள் முழுமையாக வைத்து பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு, அதாவது அமெரிக்காவினுடைய ஆதரவோடு ஈரானை அடித்து கொண்டிருக்கின்ற, தாக்கி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு இப்பொழுதும் ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் அவர்கள் அடித்து அவர்களை அடக்குவதே ஒரு வழி என்று இப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகின்றவர்களும் அல்ல. அவர்கள் எங்களுடைய அந்த 15 அம்ச கோரிக்கையோ அதிலே ஒரு கோரிக்கைகள் கூட அவர்கள் ஏற்கப் போகின்றவர்கள். இது வேஸ்ட் டைம், அதாவது வீணான நேரம். இந்த நேரத்தை வீணடிக்காமல் நாங்கள் உடனடியாக அடித்து அவர்களை பலவீனப்படுத்தி காலில் அடிய பணிய வைப்போம் என்று இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. அந்த 4 நாட்களுக்குள்ளே தெரியும். அப்படி இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்தால் நிச்சயமாக ஈரானை ஒரு வாரத்துக்குள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அடித்து மேலும் பல சேதங்களை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியிலே அடிமட்டத்திற்கு கொண்டு வந்து அவர்களை தங்களுடைய காலடியில் வீழ வைப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்கா4 ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.